ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபினான்ஷியல் கெரியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சம்மரி யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் லீகாக் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்தலாம். ஸ்டீஃபன் லீகாக் வந்து 30th December 1869 வந்து பிறந்திருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கெனடியன் டீச்சர், பொலிட்டீஷியன், சயின்டிஸ்ட் அண்ட் ஹியூமரிஸ்ட்டும் கூட. இவங்களோட பயங்கர ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபினான்ஷியல் கெரியர் அப்படிங்கிற ஒரு ஒர்க். இவங்க வந்து 18th March 1944 வந்து இறந்துருக்குறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டான ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற மை லாஸ்ட் டாலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க டெப்த்தாக, அதாவது கடனாக வந்து ஒரு $1 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து ஒரு காமெடியான ஸ்டோரியாக வந்து இவர் வந்து நரேட் பண்ணியிருப்பார் நமக்கு. இதில் வந்து நம்மளோட ஆத்தர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ், அதாவது அவர் தான் வந்து இந்த கதையை வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். மெயினான வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் கிடையாது. டோடு, TODD அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா இருக்கும். TODD அப்படிங்கிறது தான் வந்து ஒரே ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வச்சு தான் வந்து மெயினாக வந்து நம்மளோட ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். இந்த ஸ்டோரியை வந்து ஃபஸ்ட்டு 1917 வந்து ஃப்ரான்சிஸ்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணி எழுதுனீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறையா மார்க்ஸும் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, டோடும் நம்மளோட ஆத்தரும். அந்த நம்மளோட டோடுக்கு வந்து நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு $1 வந்து கொடுக்குறாரு 12 monthsக்கு முன்னாடி. அப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து $1 வந்து கொடுக்குறாரு. பட் இப்போ வரைக்குமே வந்து அவரோட ஃப்ரெண்டு டோடு வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலை. அவரும் மீட் பண்ணும் போதெல்லாம் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கே வந்து நம்ம பைசா கொடுக்கோன்னா சில பேர்கிட்ட வந்து நம்ம வாயை திறந்து வந்து நான் உன்கிட்ட கொடுத்தேன், நீ வந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். பட் நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளால் வந்து கேட்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து ஒரு சிச்சுவேஷனில் நம்மளோட ஆத்தரும் வந்து மாட்டிக்கிறாரு. $1, அந்த $1 வந்து எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் வந்து அப்படி தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் அடிக்கடி மீட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து இந்த $1 கொடுத்ததுனால இவங்க 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயுமே வந்து ஒன்றுமே ஆகிறதில்ல. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, என் மைண்டுக்கு வந்து அது ஞாபகம் வரக்கூடாது, என்னோட மைண்டுக்கு அது வந்து நான் கொடுத்தது திரும்ப ஞாபகமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே டைமிங்கில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டோடுக்கு வந்து எப்போ $1 கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போகிறதுக்காக, அவர் இருக்கிற பிளேஸ்லேருந்து இன்னொரு வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து நம்ம பணம் கொடுத்துருப்பாரு. டோடுக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறாரு இல்லையா, இதே மாதிரி அவர் பணம் கொடுத்தது வந்து எந்த விதத்துலேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அது வந்து பாதிக்கலை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து என்னால் மறக்கவும் முடியல, அவர்கிட்ட என்னால் வாயை திறந்து கேட்கவும் முடியல, அது என் மனசுக்குள்ளேயே போட்டுக்கு வந்து அழுத்திட்டே இருக்குது, இந்த பணத்தை வந்து நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டோடு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டேட் கூட எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. 8th April, அதாவது April 8 தான் வந்து வாங்கியிருக்காங்க போன வருஷம். எப்போ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பர்மடா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்போது, அவர் இருக்கிற பிளேஸ்லேருந்து பர்மடா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்போது டாக்ஸிக்கு கொடுக்குறதுக்கு சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $1 வந்து வாங்கியிருப்பார். அது வந்து சிம்பிள் தானே, நம்ம வந்து குவைட்டாக வந்து நடக்கிறது தான். நம்மகிட்ட வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னா நம்ம வந்து யார்ட்டையாவது வாங்கி கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறவு அவர்கிட்டருந்து வந்து அவர் ஊருக்கு போயிட்டார். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை இவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹாமில்டன்லேருந்து, அவர் வந்து பர்மடாலேருந்து வந்து ஹாமில்டன் இருக்கு இல்லையா, ஹாமில்டன்லேருந்து அவர் வந்து பர்மடாக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. ஸோ அவர் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஆத்தர் லீகாக் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய $1 வந்து இது உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதில் வந்து அந்த $1 இல்லை, அதுக்கு பதிலாக வந்து இங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து ஹையாக இருக்குது, நியர்லி 100 இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து அதில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட். நம்ம டோட் வந்து 3 weeksல வந்து திரும்ப வந்துடுறாரு. ரயில்வே
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்துடுறாரு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளோட ஆத்தரும் வந்து அவரை பார்க்க போகிறாரு. அண்ட் அங்கேருந்து வந்து அவங்க ஒரு கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணலான்னு இருக்காங்க. பட் நம்மளோட டோட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேண்டாம் நம்ம நடந்துகிட்டே போவோம், நம்மளோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈவினிங் வந்து அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அந்த அவங்க பர்மடாலேருந்து நல்லா கேளுங்க, இவங்க வந்து ஹாமில்டன் அப்படிங்கிற பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பர்மடாவில். ஸோ பர்மடாவில் வந்து அவங்க ஹாமில்டன் தான் போயிருக்காங்க. அந்த பிளேஸில் இருந்தால் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ பர்மடாவை பற்றி வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ட்ராவலிங் டைம் எல்லாம் எப்படி இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவங்க அமெரிக்கன் டாலர் பற்றிலாம் பேசுகிறாங்க. அப்போ நம்மளோட ஆத்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போமாவது வந்து நம்மளோட பைசா வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் அவரோட பைசா வந்து நம்மளோட டோடு வந்து சுத்தமாக மறந்துட்டார். அண்ட் அகெயின் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளப்புக்கு போகிறாங்க. கிளப்பில் போயிட்டு நம்மளோட ஆத்தர் வந்து கேட்குறாரு, இந்த ட்ரிப்போட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட வந்து அதுக்கான எந்த அக்கௌண்ட்ஸுமே இல்லை, நான் வந்து போயிட்டு வந்ததுக்கான கணக்கே வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் லிட்ரலி வந்து மறந்தே போயிடுறாரு. அண்ட் நம்மளோட டோட் இருக்கார் இல்லையா, டோடை வந்து ஒரு கராஜ் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து ஒரு $1 வாங்கி யாரெல்லாம் வந்து மறந்துட்டாங்களோ அவங்கள எல்லாமே வந்து ஒரு நோட் பண்ணி வைக்கிறாரு. நான் வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வைக்கிறாரு. டோடை வந்து அவர் ஃப்ரீக்வெண்ட்லி பார்க்குறாரு. அவங்க நிறைய நைட் வந்து டின்னருக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேசுகிறாங்க. நம்ம போலாண்ட் பற்றிலாம் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. போலாண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் அவருமே வந்து ஒரு காயின் வாங்கிட்டு, ஐ மீன் $1 வாங்கிட்டு வந்து ரீபே பண்ணியிருக்க மாட்டார் நம்மளோட ஆத்தருக்கு. ஸோ அவன் வந்து கடன் வாங்கிட்டு இப்படி கொடுக்கவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெஃபர் பண்ணி காட்டியும் நம்ம இப்போ குத்தி காட்டுவோம்ல, நம்ம வந்து ஒருத்தவங்கக்கிட்ட டேரெக்டாக ஒன்று சொல்ல முடியலன்னா அவங்க இப்போ இப்படி பண்ணாங்க நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறமோல்ல, அதே மாதிரி இவருமே வந்து டோட்டை சொல்கிறாரு. பட் டோடுக்கு வந்து அதுவுமே ஞாபகம் வரல. ஸோ வந்து அவர் வந்து கொடுக்கவே இல்லை. இவரோட லிஸ்ட்டில் வந்து சரி நம்மகிட்ட பைசா வாங்கி வந்து கொடுக்காதவங்க லிஸ்ட்டில் வந்து இவங்களையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. அண்ட் நிறைய பேர் வந்து இவர்கிட்ட வந்து இதே மாதிரி வாங்கியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கொடுத்ததும் இல்லை, சில பேர் கொடுத்துருக்கவும் செய்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து அவரை வந்து நம்மளோட ஆத்தரை வந்து நேம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து இமீடியட்டாக வந்து அந்த நேமை பேப்பரில் வந்து எழுதி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளெயின் சோடா, அந்த பிளெயின் சோடாவோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளப்பில் வந்து அந்த பிளெயின் சோடா அந்த பிரிட்ஜ் டேபிளில் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். அந்த ஒரு பிரிட்ஜ் டேபிள் அப்படின்னா ரவுண்டாக இருக்கிற ஒரு டேபிள், அந்த கிளப்பில் உள்ள டேபிளில் அந்த பிளெயின் சோடாவோட ரேட்டு வந்து 30 சென்ட். ஒரு பாட்டில் பிளெயின் சோடாக்கு வந்து 30 சென்ட். அந்த டெராட்டிக் அத்லண்டிக் கிளப்பில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து அவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இதே மாதிரியான செலவுகள்லாம் வந்து பண்ணுற மாதிரி சரி இதையுமே வந்து நம்ம மறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட அவரால் வந்து இதை வந்து மறக்க முடியல. அந்த பர்மடாவை பற்றி அடிக்கடி பேசும்போது கூட இவங்களால் வந்து நம்மளோட ஆத்தரால் நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் மறக்க முடியல. அதுவே வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. நான் யாருக்கெல்லாம் பைசா கொடுத்துருக்கணும் அதை மறந்துடணும். டோடோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இது எந்த விதத்துலேயும் வந்து அஃபெக்ட் பண்ணாதான், ஆனால் நான் அவருக்கு பைசா கொடுத்ததே மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் கன்க்ளூஷனாக வந்து அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷன் வந்து பில்ட் ஆகிறது வந்து ஒரு ஹானஸ்டினால தான். ஒரு கிரேட்டான நேஷன் வந்து ஒரு கிரேட்டான ஹானஸ்டியில் தான் வந்து பில்ட் ஆகணும். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ஹானஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த புக்கில் வந்து எழுதி வச்சிருக்கிறத யாரும் தெரியாதனமாக கூட கேர்லெஸ்ஸாக கூட ஒரு காப்பியை வந்து அந்த டேபிளில் விட்டுட்டு போயிடாதீங்க. எந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் டோட் யூனிவர்சிட்டி கிளப் ஆஃப் மான்ட்ரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிளப் ஆஃப் மான்ட்ரல் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளப் மான்ட்ரல் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட மேஜர் டோடு வந்து இருக்கார். அப்போது இப்போ வந்து ஃபைனலாக போட்டு விட்டார். யார் வந்து அவர்கிட்ட பைசா வாங்கியிருக்கா, இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு மேஜர் டோடு தான் வந்து அவங்ககிட்ட அந்த $1 வாங்கியிருக்காங்க. பாவம் அந்த $1 வாங்கினதுக்காக அந்த மனுஷனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டோரி எழுதி டீட்டெயில்டாக வந்து நம்மளோட ஆத்தர் வந்து அவர் அசிங்கப்படுத்தியிருப்பார். ஸோ ஒரு பென்னி கூட ஒரு நிறைய பணமாக இருக்கலாம், ஒரு சின்ன பெண்ணியாக இருக்கலாம். ஸோ யார்கிட்ட வாங்கினாலுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா டீசெண்டாக அவங்க கேட்காமே வந்து கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் அவர் கொடுக்குறதுனாலும் எனக்கு அவர் வாங்கினதே மறந்துடணும், நான் அவருக்கு கொடுத்தது மறந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு.
அண்ட் இதோட வந்து அந்த ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி முடியுது. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக் வந்து வீடியோஸ் வேணுன்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.